ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. ஸோ எப்படி செய்யலான்னு பாருங்கள். கேபேஜ் எடுத்துக்கலாம். ஒரு 30 கிராம்ஸ் கிட்ட கேபேஜ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் குக்கும்பர். ஸோ இதில் ஃபைபர் ஜாஸ்தி, நிறைய வாட்டர் தான் இருக்கும், அவ்வளோவா நம்மளுக்கு கேலரிஸ் இருக்காது. ஸோ நிறையவே எடுத்துக்கிட்டேன். ஒரு 70 கிராம்ஸ் கிட்ட வந்து குக்கும்பர். அண்ட் தென் திரும்ப வந்து கேரட் எடுத்துக்கலாம். அதை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 30 கிராம்ஸ் கிட்ட எடுத்துக்கலாம். கூட நீங்கள் ஆனியன் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ட்ரெஸ்ஸிங்காக நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து ஒரு 10-15 கிராம்ஸ். அண்ட் பூண்டு எடுத்துக்கலாம். அது வந்து இவ்வளோ போடணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், ஒரு 6 பல். அதுக்கப்புறம் கொரியாண்டர் எடுத்துக்கிட்டு உப்பு அண்ட் ஆரிகேனோ சீசனிங் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நல்லா வந்து உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்மளோட சாலட் கூடயும் நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து என்னென்னா, நான் வந்து கொஞ்சம் பாயில் பண்ண சோயா சங்க்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 15 கிராம்ஸ் தான் இதுவும் எடுத்தேன். ஸோ இப்போது ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு சோயா சங்க்ஸ்லேருந்தும் வருது அண்ட் பன்னீர்லேருந்தும் வருது. இந்த சாலட்லேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் நம்ம போட்டு எடுத்தால் சாலட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் ரிச் சாலடை கொஞ்சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.